நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அங்குள்ள பேராலயத்திற்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரைக்கும் தற்போது மழையின் அளவு எப்படி இருக்கிறது? அதே நேரத்தில் வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு வரக்கூடிய பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை முதலே பரவலாக விட்டுவிட்டு பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 12 மணிக்கு மேல் கிட்டத்தட்ட இந்த 3 மணி நேரத்தில் மட்டுமே அதிகபட்சமாக வேளாங்கண்ணி, திருக்குவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து உள்ளது. அதாவது 12 மணி வரையில் 2.4 சென்டிமீட்டர் அளவிலான மழை மட்டுமே பதிவாகி இருந்த வேளாங்கண்ணியில் தற்பொழுது 5 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். தற்பொழுது நம்ம காட்சிகளில் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட இந்த வேளாங்கண்ணி எப்போதுமே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய இந்த வேளாங்கண்ணியில் குறைவான அளவே சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மழை காரணமாக அவர்கள் கொடைபிடித்தபடி தற்பொழுது இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதனால் பல்வேறு தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. வேளாங்கண்ணி பேராலயம் மட்டுமின்றி வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதி, அதாவது வேளாங்கண்ணி கடற்கரை, வேளாங்கண்ணி பழைய மாதா கோவில், புதிய மாதா கோவில், அதே போல விண்மீன் ஆலயம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி தற்பொழுது மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார். தற்பொழுது நம்ம சுற்றுலா பயணிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இந்த வேளாங்கண்ணி வந்திருக்கீங்க. ஆமாம் சார். எப்படி இருக்கு சார்? நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்தோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு மழை நீடிக்கும்ன்றது எங்களுக்கு ஐடியா இல்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு 2 நாளைக்கு விடாமல் மழை பெய்ய போகுது. அதுவும் ரெட் அலர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எங்களுடைய ஒரு உற்சாகம், பசங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தோம். இந்த கடலுக்கெல்லாம் போய் கொஞ்சம் விளையாடி இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணோன்னு பார்த்தோம். பட் இப்படி சூழ்நிலை இருக்கிறதால இவ்வளோதான் போயிட்டு அப்புறம் எங்கேயும் வெளியில் போக முடியல. நம்ம ரூமில் மட்டும் இருக்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஒரு குட்டீஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். How you are feeling? மழையா இருக்கு, சொல்லுங்க. Tell in English. What you are feeling? What is your feeling? I am feeling here very chill and I didn't thought it was rainy. I thought it was summer, but I didn't expect like this. Okay. நிச்சயமாக அந்த மழை காரணமாக தற்பொழுது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு அசாதாரணமான சூழலை உணர்வதாகவும், இந்த மழை காரணமாக என்ஜாய் பண்ண முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கடற்கரையில் குளித்து மகிழ்வது தான் இங்கு வேளாங்கண்ணி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட முக்கிய பொழுதுபோக்காகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் தற்போது மழை காரணமாக அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத நிலையில் தற்பொழுது மாதாவை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்ப உள்ளதாக அவர்கள் தெரிவித்த கருத்தை நம்மால் கேட்க முடிந்தது. மேற்கொண்டு இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், குறிப்பாக விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து வேளாங்கண்ணி பேராலயம் தற்பொழுது குறைவான சுற்றுலா பயணிகளோடு தற்பொழுது காணப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.